තැමිල් යාළුවෝ එයාලගේ කල්චර් එක ඇත්තටම අත්විඳින්න ඕන දෙයක්. People are amazing, super friendly. வித்தியாசமான பல கருத்துக்களையும் உங்களோட இருப்பிடம் லண்டன். මේ අලුත් එක්ස්පීරියන්ස් එක ගන්න හම්බුන එක ගැන 15ஆம் நாள் திருவிழாவானது மிக இந்த முருகன் அருளால் பிறந்து வளர்ந்த நாங்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டக்கூடாது. ගේ කල්චර් එකක් ආයේ ලංකාවේ වෙන කොහෙවත් නැහැ. අපි යාපන විශ්වවිද්‍යාල නීති අධ්‍යනාංශයේ வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 15ஆம் நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வெள்ளி கடா வாகனத்துடன் சாமியானது எழுந்தருளி வருகின்ற அந்த அழகிய அற்புத காட்சியை வந்து பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாண சட்டத்துறை, அதாவது லோ ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த மாணவர்களோடு வந்து நாங்கள் கலந்துரையா இருக்கிறோம். அவர் வித்தியாசமான பல கருத்துக்களையும் எங்களோட சொல்லியிருக்கிறார். என்ன அந்த வித்தியாசமான கருத்துக்கள் என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பல சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற போகின்றன. அவ்வளவத்தையும் தொகுத்து மிக சிறப்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். இதனோட சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய தினம் 14ஆம் நாள் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் சாமியானது உள்ளுக்குள் வீதியுலா செல்கின்ற அந்த அழகிய காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல வெளிநாட்டவர்களும் வந்து இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான அந்த சாத்துப்படிகளோடு சாமியானது வருகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து பார்ப்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் நிற்கின்றார்கள். இன்றைய தினம் மிடுக்கான அந்த கடா வாகனத்தில் முருகப்பெருமான் வருவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. வெள்ளி கடா வாகனம். குறிப்பாக இந்த கடா வாகனத்தில் தான் சூரம்போர் தினத்தன்று முருகப்பெருமான் காட்சியளிப்பார். அதே போல ஏனைய கடா வாகனங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மரத்தால் செய்யப்பட்ட அந்த கடா வாகனம் மிட்டுக்கோடு நிற்கின்ற அந்த காட்சி, கூடுதலாக சூரம்போர் பயன்படுத்தப்படும் வாகனமாக இந்த கடா வாகனம் வந்து காணப்படுகின்றது. 2 கடா வாகனங்களும் மிக அழகாக அந்த வர்ணம் தீட்டப்பட்டிருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிடுக்காக அதனை வந்து செய்திருக்கின்றார்கள். அதில் இருக்கும் கொம்புகளும் சரி, அதனுடைய கண்ணும் சரி, அவ்வளவு அழகாக இருக்கின்றது, பார்ப்பதற்கே பயமுறுத்தும் வகையில். Hello. Hi, Where are you from? from Poland. Poland. Tell me about something, our culture and people. I mean, I don't know much about culture if I'm honest, but people are amazing, super friendly, super helpful. Yeah, I love it. I love it. You love it. Yeah, temples looks amazing, so beautiful, so colorful. Yeah. What's your next plan? After this place, we go into Trinkomale. Yeah. So it's our second day in here actually. Second day. Yeah, so tomorrow we're leaving. Okay, thanks for your interview. Yeah. கற்பூர சட்டிகள் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சிங்கள மாணவர்களை சந்தித்திருந்தோம். அவர்களோடு சின்ன ஒரு உரையாடல் ஒன்று. ආයිබෝන් මධ්‍යා අයිබෝන් ගොයිද ඉන්නේ? අපි ගම්පහ දිස්ත්‍රික්කයේ අපි යාපන විශ්වවිද්‍යාල නීති අධ්‍යනාංශයේ ළමයි තෙවන වසරේ ළමයි. ඉතින් අද නල්ලූර් ෆෙස්ටිවල් එක නිසා මේ කාලේ කොහොමත් අපේ කැම්පස් එකේ යාළුවෝ කොහොමත් එනවා ෆෙස්ටිවල් එක බලන්න. ඉතින් අපිත් එන්න හිතුවා. මේ කැම්පස් එක එන්න කලින් හිතන් හිටපු දේ නෙමෙයි ආවට පස්සේ අපි දැක්කේ. ඉතින් නල්ලූර් කාලේ කියලා කියන්නේ යාපනයේ ඇත්තම ලස්සන කාලයක්. අපිටත් අලුත් එක්ස්පීරියන්ස් එකක් අර ටැමිල් කල්චර් එකත් එක්ක ඒ වයිබ් එකත් එක්ක මේ පැත්තට ඇවිල්ලා මේ වගේ ඉවෙන්ට්ස් වලට සහභාගී වෙන එක ඇත්තටම අපිට අලුත් දෙයක්. ඉතින් හරි සුන්දර කාලයක් මේ කාලේ. යාපනයේ අපිට මුලින්ම කියන්නේ අපි ආව මුලින්ම කාලේ ඉතින් යාපනයේ ටවුන් එක වටේ තියෙන ටික විතරයි අපි මුලින්ම බැලුවේ. හැබැයි පස්සේ KKS ඊට පස්සේ කැසෝනිලා බීච් ඊට පස්සේ ඊට අමතරව ඔය ප්‍රසිද්ධ ස්ථාන කීපයකටම යන්න හම්බුනේ. මොකද අපි දැන් අවුරුදු 3ක් විතර යන ඇවිල්ලා. ඉතින් පස්සේ යන්න පුළුවන් හැම තැනකටම ඔය ගියා. ආපු මුල්ම කාලේ දම්ම එන ඉවෙන්ට් එකක් තමයි මේ නල්ලූර් කෝවිල් මේ ෆෙස්ටිවල් එක. මේ තුන්වෙනි පාරට තමයි අපි එන්නේ මේ පැත්තට.
ඒ කියන්නේ මේ තියෙන හැම අවුරුද්දකම අපි ආවා. දැන් මේ තුන්වෙනි අවුරුද්දටත් අපි ඉතින් ආවා අනිවාර්යයෙන්ම ඇවිල්ලා මේ පැත්තට. ඔක්කොම ලෝ ෆැකල්ටි faculty students. නංගි ඔයාට එක්ස්පීරියන්ස් එක පොඩ්ඩක් කතා කරන්න. ඇතරම මුලින්ම යාපනය ආපු එක විශ්වවිද්‍යාලයට තේරිච්ච එක ගැන සතුටුයි. මොකද මේ වගේ කල්චර් එකක් ආයේ ලංකාවේ වෙන කොහෙවත් නැහැ. ඒක තියෙන යාපනයේම විතරයි. ඒ වගේම මේ නල්ලූර් කෝවිලට එන්න ලැබිච්ච එක, මේ උත්සවය හැම අවුරුද්දකම දකින්න ලැබිච්ච එක ලොකු වාසනාවක් කියලා හිතනවා ඉතින්. හරි. මේ ඔයා ගම මමත් ගම්පහ. ගම්බව. හරි. ඇතුළට තාම ගියේ නෑ. අදට ඔයා බලන්න ඔකම හොඳයි. නංගි ඔයා එක්ස්පීරියන්ස් එක පොඩ්ඩක් කතා කරන්න. ඇත්තටම ඔව් මමත් සතුට වෙනවා මේ විදියට මේ පැත්තට ඇවිල්ලා මේ අලුත් එක්ස්පීරියන්ස් එක ගන්න හම්බුන එක ගැන. සතුට වෙන කැම්පස් එකකට ගියා නම් මේ දේවල් මේ විදියට අත්විඳින්න වෙන්නේ නැහැ. ඒකින්ද ඉතින් ගොඩක් සතුට වෙනවා. මේ ඔයා ගම? මමත් ගම්පහ. ගම්බ. ඔක්කොම ගම්බ. ඔය ඔක්කොම සෙට් එක එකම සෙට්. ඔව් අනේ ඉස්කෝල වෙනස්. වෙන ඉස්කෝල. ඕකේ නංගි ඔයා එක්ස්පීරියන්ස් එකකින් යාපනයේ විශ්වවිද්‍යාලය කියන්නේ වෙනම අත්දැකීමක්. සංස්කෘතිය අතින් ගත්තාම අලුත් යාළුවෝ හම්බුණා. ටැමිල් යාළුවෝ එයාලගේ කල්චර් එක ඇත්තටම අත්විඳින්න ඕන දෙයක්. ඒක හැමෝටම අත්විඳින්න වෙන්නේ නැහැ කියලා මම හිතනවා. අපි මෙහෙට ආපු එක අපි වාසනාවක්. සතුටුයි මේ ගැන මෙහෙම විඳින්න හම්බෙච්ච එක ගැන. මේ තමිල් කල්චර් එකේ තමිල් පීපල් එකේ මේ ඔයා කැමතිද? ඔව් කැමතියි. මගේ යාළුවෝ ගොඩක් ඉන්නවා ටැමිල්. ගොඩක් ඉන්නවා. එයාලත් එක්ක අපි අත්දැකීම් බෙදා ගන්නවා. එයාලගෙන් දන්නේ නැති දේවල් අහ ගන්නවා. හරිම සතුටුයි ඉතින් ඒක. මේ ඔයා තමිල් ට්‍රැඩිෂනල් ඩ්‍රෙස් එකේ ඔයා මේ එක්ස්පීරියන්ස් එක පොඩ්ඩක් කතා කරන්න. මේ සාරි මේ සාරියත් අපි බෝඩිමේ අක්කගෙන් ඉල්ලගත්තේ. අපි ටැමිල් ගෙදරක නතර වෙලා ඉන්නේ. මේ මිනිස්සු හරිම හොඳයි. අපිට හොඳට සලකනවා. කරම්බේ ඉඳන් එයාලා තමයි අපිට දුන්නේ. මේ කල්චර් එක මාර්ම ලස්සනයි. අමුතු අත්දැකීමක්. හරිම සතුටුයි ඉතින් මේ ගැන. ඒ වගේම දෙමළ මිනිස්සු ගැන මාර්ම සතුටක් තියෙනවා. හරිම සහයෝගයෙන් අපිත් එක්ක කටයුතු කරනවා. අපිට වෙනසක් දැනෙන්න දෙන්නේ නැහැ. සතුටුයි ඒ ගැන. ඕකේ කොන්දයි. මේ ලංකාව ඇතුළේ නිකන් අර මේ දෙමළ මිනිස්සුයි සිංහල මිනිස්සුයි කියලා අර උඩින් දුවන ප්‍රශ්නයක් වගේ එකක් පෙන්ලා තියෙනවානේ. ඒ ප්‍රශ්නේ මෙතෙන්ට ආවට පස්සේ නෑ කියන එක එක්ස්පීරියන්ස් කරන්න ඕනේ. සිංහල මිනිස්සුත් ඇවිල්ලා මේක එක්ස්පීරියන්ස් කරන්න. මොකද හේතුව මේ ඒක මං කෑම කඩේකට ගියත් කියන දෙයක්. මේ මීට කලිනුත් අපිට ගියපු ගොඩක් අපි මෙහි යන්නේ ටැමිල් කඩවලටම නේ. ඒ යන හැම කඩේකම මේ කතා කරන්න හම්බෙච්ච හැමෝටම කියපු දෙයක්. උඩින් දුවන වගේ ප්‍රශ්නයක් පෙන්නනවා ගොඩක් අය. ප්‍රශ්න සමහරට ඇත්තටම තියෙන්නත් පුළුවන්. හැබැයි ඊට එහා ගියපු මිනිස්සුන්ගේ අර ඔක්කොගේම මනුෂ්‍යත්වය කියන එක උඩරින්ම දකින්න පුළුවන් තරක් තමයි ජැෆ්නා කියලා කියන්නේ. මොකද හේතුව දැන් අපි කට්ටියම ඉන්නේ ජැෆ්නා මේ මිනිස්සුන්ගේ ඒවල් වල නැවතිලා. බෝඩින් විදිහට ඉන්නේ අපේ යාළුවා ගෙවල් නැව. මගේ බෝඩිමේත් ගොඩාක් වෙලාට මේ මිනිස්සු කන්න කලින් අනිවාර්යෙන් මට මොන හරි ටිකක් තියලා තමයි මේ මිනිස්සු කන්න පටන් ගන්නේ. ඒ මිනිස්සු මාර ඒ විදිහට සහ අනිත් පැත්තට ඒ ඉලක්කලා අපේ ගෙවල් වලට ඇවිල්ලා තියෙනවා. ඒ ආපු දවස්වලත් අපේ ගෙවල් පැත්තට අපිට ගන්න බල උඩරින්ම කරනවා. ඒ නිසා අර උඩින් දුවන ප්‍රශ්නයක් වගේ දෙයක් පෙන්වන්න උත්සාහ කරනවා සමහර පාර්ශව. ඊට එහා ගිහිල්ලා මම නම් හැම සිංහල මනුස්සයාටම ආරාධනා කරනවා එන්න මේ කල්චර් එක විඳින්න. සහ සිංහල හැම මනුස්සයාටම එක ටැමිල් යාළුවෙක් හරි ඉන්න ඕනේ. මම නම් විශ්වාස කරන විදිහට මේ එහෙම වුණා නම් ගොඩක් ප්‍රශ්න අත්ත ගන්න පුළුවන්. සහ මේ එක්ස්පීරියන්ස් එක අනිවාර්යෙන් හැම සිංහල මනුස්සයම ගන්නත් ඕනේ. ඒක අනිවාර්යෙන්ම කියන්න ඕනේ දෙයක්. හරි ඕකේ thanks. Right, okay, thank you. சாமியானது அழகிய சாத்துப்படியோடு வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறே ஜாகசாலைக்கு ஆடி அசைந்து செல்கின்ற அந்த காட்சி வணக்கம். என்ன மாதிரி எந்த நாட்டிலேருந்து வாரீங்கள்? நாங்கள் லண்டன் ஸ்ரீலங்கான்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இருப்பிடம் லண்டன். இருப்பிடம் லண்டன். என்ன எத்தனை வருஷத்துக்கு பிறகு திருவிழா வாரீங்கள்? நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாடினாங்கள். அதுங்கண்ட முருகன் அருள் எங்களுக்கு உண்டு. அவற்றை அழைப்புதலை இட்டு நாங்கள் ஒரு வருஷம் பாடினாங்கள். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம்தான். ஆமாம். புது அனுபவமாக இருக்குது. புது அனுபவங்கள். பக்தி உணர்வு அந்த பெண்டன்லேயே தெரியுது. பெருசாக ஓமண்டு அடிச்சிருக்கிறீங்க. அவர் முருகன் உள்ளுக்கு தான் இருக்கிறார். நாங்கள் சும்மா வெளித்தோட்டத்துக்கு போட்டிருக்கோம். அது மாதிரி உங்களுடைய இளைஞருடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய நல்ல சமூக நலன் வரவேற்கக்கூடியது. மிக அதிகமான யூடியூப்புகள் இதுகள் இருந்தாலும் எல்லாரும் தங்களோட கடமையை செய்யணும். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் இந்த முருகன் அருளால் பிறந்து வளர்ந்த நாங்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டக்கூடாது. இங்கே வந்து இங்கேயும் எங்கள்ட உறவுகளை பார்க்கணும். எங்கள்ட பொருளாதாரத்தை இங்கேயும் இதண்டணும். அதே போலையில் பக்தி, ஒரு மக்களோடு சேர்ந்த ஒரு பக்தியும் ஒரு சமூக ஒற்றுமையும் வளரவும்ன்றதை நாங்கள் முருகனை வேண்டுறோம். எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாகவும் சௌகரியமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். விமானமானது வருகின்றது. கட்டிய விமானம் என அழைக்கப்படுகின்ற இந்த விமானமானது மிக அழகாக கொண்டு வந்து நிற்கப்படுகின்ற அந்த காட்சி
பௌத்த மத குருமார்களும் வந்து முருகனை பார்ப்பதற்காக நிற்கின்ற அந்த காட்சி. சாமியானது மிடுக்காக தூக்கப்பட்டு நிற்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரியாக 6 மணிக்கு சாமியானது வருகின்ற அந்த அற்புத காட்சியானது தற்பொழுது நடைபெறப் போகின்றது. மக்கள் எல்லோரும் அந்த காட்சிக்காகவே காத்திருக்கின்றார்கள். அலங்கார கந்தனின் அலங்காரங்கள் நாளுக்கு நாள் வியக்கும் வகையிலும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்று அல்லி சிவத்த அல்லி மாலையிலும் வெள்ளை அல்லி மாலையிலும் எம்பெருமான் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சாத்துப்படியும் வளமை போல் மிக அழகாக இருக்கின்றது. சாமியானது ராஜகோபுரத்தை நோக்கி வருகின்ற அந்த அழகிய காட்சி.
முருகன் முருகன் குமரன் குகன் குகன் முருகன் குமரன் குமரன் முருகன் குகன் என்று மொழிந்து முருகா 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 குஹா குமரா 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 குகா முருகா 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 குஹ 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 சரவண குமரா என்று முருக 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 குமரன் குகன் என்று மொழி உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வார் தந்தா நல்லை தந்தா உருகும் செயல் தந்து என்று அருள்வாய் நல்லை தந்தா ஒரு புங்கவரும் புரியும் மணி குரு புங்கவா என் குண பஞ்சரனே தேவர் முதல் மண்ணுலகோர் வரை முனிவர்கள் முதலானவர்களும் பணிந்தேத்தும் என் குண பஞ்சரனே தன்மயற்றம் தூய்மை இயற்கை அறிவு முற்றறிவு பற்றின்மை பேரறிவு பேரருள் எல்லாம் தன்மை வரம்பில்லா இன்பம் என்றும் என் குணம் ஆகிய என் குண பஞ்சரனே வரம்பில்லா இன்பம் நல்கும் என் குண பஞ்சரனே நல்ல கந்தனே கந்தா முருகா குஹா சரவணா முருகா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்கார அலங்கார நல்லூர நல்லூர அலங்கார நல்லூர நல்லூர அலங்கார முருகா கந்தா என்று உருக முருக வரம் அருள்வார் பேரானந்த பேரருள்வார் நல்லை கந்தா அடியவர்கள் படையெடுத்து முருகனின் அழகை காண்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த முக்கியமான அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
பக்தர்கள் அந்த கயிறை பிடித்தது போல முருகனை பார்த்து கொண்டு பக்தியாக வருகின்ற அந்த காட்சியோடு முள்ளதாழம் முழங்க பெருமான் வேலவன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். குபேர வாசல் கோபுரத்தோடு சாமியானது மிடுக்காக வருகின்ற அந்த காட்சி சாமியானது மிக அழகாக திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். வெள்ளி கட்டா வாகனத்தில் முட்டுக்கோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பிரசன்னா குருக்களுடைய அந்த தேவாரத்தோடு சாமியானது வாசலுக்கு செல்கின்ற அந்த அழகிய காட்சியானது இடம்பெறப் போகின்றது. வீதியிலே விளக்குகள் எல்லாமே பெரிதாக போடப்பட்டிருக்காது. காரணம், இந்த நேரம் சாமியானது வரும்போது நேரம் 6:40 அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருளாக காணப்படும் அந்த இடத்தில் சாமி மட்டும் மிடுக்காக தெரிவதற்காகவே இவ்வாறான ஒரு செயல்பாடை வந்து செய்துள்ளார்கள். அவ்வாறே பிரசன்னா குருக்களுடைய தேவாரமும் மிக அமைதியாக இடம்பெற்று வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி சாமியானது வாசலுக்கு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பின்னர் தீபங்கள் காட்டப்பட்டு மேளங்கள் தீவட்டிகள் சுத்தப்பட்டு பின்னர் வீதியுலா முடித்து உள்ளுக்கு செல்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.